சார் நம்ம இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா வர இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்துக்கான கிளாஸஸ் பார்க்கலாம் சார். நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்னன்னா உச்ச நீதிமன்றத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் சார். 6வது புக்கிலேருந்து 10வது வரையும் ஃபுல்லாக நம்ம தொகுத்து இந்த வீடியோ கொடுக்குறோம் சார். நமக்கு லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் உச்ச நீதிமன்றத்தை பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் வர இருக்கிற எக்ஸாமில் கண்டிப்பாக 2 அல்லது 3 கொஸ்டின் கேட்பாங்க சார். அந்த 2 அல்லது 3 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிற கிளாஸ்லேயே கவர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் நம்ம இன்றைக்கி எடுத்த கிளாஸில் தான் கொஸ்டின் இருக்கும் சார். சார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கான இலவச டெஸ்ட் பேட்ச் மற்றும் இலவச மெட்டீரியல் மற்றும் இலவசமான கிளாஸ் வந்து நம்முடைய தமிழன் ஸ்டடி அகாடமி சார்பாக நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். விருப்பங்கிறவங்க நம்மளுடைய பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு நீங்களும் டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சிக்கலாம் சார். முற்றிலும் ஃப்ரீயாக தான் கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம் சார். நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி முழுக்க புத்தகத்தில் மட்டுமே வராது சார். நமக்கு முற்றிலும் கொஞ்சம் சிலபஸ் ஏரியா இருக்கும். சிலபஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் தேர்வுக்கும் தொடர்பு இருக்கும் சார். நம்ம என்ன எக்ஸாம்பிள் ஓஏ போஸ்டிங் போட்டோம்னா அந்த ஓஏ போஸ்டிங் சம்மந்தமான சில வேலை சம்மந்தமான சில கொஸ்டின் வந்து நமக்கு மெயின் எக்ஸாமில் ப்ரெசென்ட் ஆகும். கடைசி 3 ஆண்டுகளாக அந்த கொஸ்டின் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும், அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு. நம்மளுடைய வேலைக்கும் தேர்வுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் நமக்கு அமைஞ்சிருக்கும். முற்றிலும் வேறுபட்ட ஒரு மாதிரியான தேர்வு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலைக்கும் மெயின் எக்ஸாமுக்கும் தொடர்பு உள்ள மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம பயிற்சி மையத்தில் படித்த நிறைய மாணவர்கள் வந்து தேர்ச்சியில் வந்து ஃபுல் மார்க், அதாவது சென்டம் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் தேர்ச்சியில் மெயின் எக்ஸாமில் சென்டம் போகணும் விருப்பம் தான் நம்மளோட பயிற்சி மையத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான உதவிகள் நம்ம பயிற்சி மையம் இலவசமாக கொடுக்கும் சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கான இலவசமான டெஸ்ட் பேட்சும் அந்த இலவசமான ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்மளோட பயிற்சி மையத்தை சார்பாக கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்தை தொடர்பு நினைச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கான கிளாஸஸ் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, முக்கியமான தலைப்பு வந்து உச்ச நீதிமன்றம். ஸோ கடைசியாக அந்த எக்ஸாமில் நமக்கு 2 கொஸ்டின் இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இந்திய உச்ச நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது? நம்மளுடைய இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து புதுடெல்லியில் அமைந்துள்ளது. நம்முடைய இந்தியாவோட தலைநகரான புதுடெல்லியில் வந்து நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றம் அமைய பெற்றுள்ளது. நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றம் எப்ப தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டா வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1950 ஜனவரி மாதம் 28ஆம் நாள். சார் கிழமை தெரிஞ்சுக்கோங்க, சனிக்கிழமை. அடிஷனலா தெரிஞ்சுக்கோங்க, சனிக்கிழமை நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்டது சார். சார் நம்ம இந்திய உச்ச நீதிமன்றத்தோட கிளை வேற எங்கேயாவது இருக்கானா? சார் நம்ம இந்திய உச்ச நீதிமன்றத்தோட கிளை வந்து நமக்கு இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை சார். வேற எங்கேயாவது அமைச்சிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும் சார். நம்முடைய தலைமை நீதியரசரும் மாண்புமிகு குடியரசுத் தலைவரும் 2 பேரும் சம்மதிச்சா வந்து உச்ச நீதிமன்றத்தோட கிளையை வந்து வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து கண்டிப்பாக அமைச்சிக்கலாம். அதுக்காக வந்து இப்போ வந்து நம்மளோட கிளை வேற எங்கேயுமே கிடையாது, புதுடெல்லியில் மட்டுமே அமைந்துள்ளது சார். ஏன் நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தை வேற எந்த மாநிலத்தில் அமையப்பெற்றுள்ள அவருடைய கிளை அமைப்புகள்லாம் வந்து வழக்குகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும் அப்படிங்கிற காரணமாக வந்து நம்மளுடைய கிளை வந்து எங்கேயுமே அமைக்கல சார். நம்முடைய உச்ச நீதிமன்றத்துல தற்போதைய நீதியரசர், உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய நீதியரசர் நீதியரசர் யாருன்னா வந்து சார் நீதியரசர் தனஞ்சயன் யஸ்வந்த் சந்திரசூட். சார் இவர் வந்து எத்தனையாவது நீதியரசர் கேட்டா வந்து 50வது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 50வது நீதியரசர் யாருன்னு கேட்டா வந்து நீதியரசர் டிஒய் சந்திரசூட். சார் இப்போ இவர் வந்து எந்த ஆண்டு பதவி ஏற்றாரு கேட்டா வந்து 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பதவியேற்றாரு. தற்போதைய நீதியரசரோட பதவி காலம் எப்ப முடியுதுன்னு கேட்டா வந்து 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதியோட நம்முடைய தற்போதைய நீதியரசரோட பதவி காலம் முடியிருக்கு சார். சார் 49வது நீதியரசர். சார் தற்போதைய நீதியரசருக்கு முன்னாடி நீதியரசர் யாருன்னு கேட்டா வந்து 49வது நீதியரசர். சார் அது வந்து யாருன்னு கேட்டா நீதியரசர் யூ உமேஷ் யாதவ் லலித்.
சார் 48வது நீதியரசர் இந்திய உச்ச நீதிமன்றத்தோட 47வது நீதியரசர் யாருன்னு கேட்டா வந்து நீதியரசர் NV ரமணா. சார் நம்ம அப்புறம் இந்திய உச்ச நீதிமன்றத்தோட முதல் நீதியரசர் யார் சார் இருப்பாங்க? சார் முதல் நீதியரசர் யாருன்னு கேட்டா வந்து நீதியரசர் HJ கனியா. சார் அப்ப இரண்டாவது நீதியரசர் யாரு இருப்பாருன்னா சார் இரண்டாவது நீதியரசர் வந்து யாருன்னு கேட்டா வந்து நீதியரசர் பதாஞ்சலி. சார் மூன்றாவது நீதியரசர் யார் இருப்பாங்கன்னா வந்து HJ மகாஜன். சார் நமக்கு வந்து 50வது நீதியரசர் வந்து தற்போதைய நீதியரசர் DY சந்திரசூட். 49வது வந்து U லலித். சார் நமக்கு வந்து லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல வந்து இந்த 49வது கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியும். 49வது நீதியரசர் கேட்டிருந்தாங்க. சார் 48வது நீதியரசர் யாரு கேட்டா வந்து NV ரமணா. சார் அப்போ உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட முதல் நீதியரசர் யாரு கேட்டா வந்து நீதியரசர் HJ கனியா. சார் இரண்டாவது நீதியரசர் யாரு கேட்டா வந்து பதாஞ்சலி. மூன்றாவது நீதியரசர்னா HJ மகாராஜன். சார் நமக்கு வந்து நீதியரசர் நம்ம உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்டது வந்து தற்போது வரையே மொத்தம் 50 நீதியரசர் இருக்காங்க. சார் இந்த 50 நீதியரசர்கள் வந்து முழு தகவல் அவங்க பதவியை தாண்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச மாண்புமிகு குடியரசுகள் அதை பற்றியான முழு தகவலை வந்து நம்ம தொகுத்து நம்முடைய வாட்ஸ்அப்ல குரூப்ல கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ள வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்ல இணைஞ்சு அந்த முழு நீதியரசர்களை பற்றியான தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம் சார். நம்ம வந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதியரசர் சார் முதல் பெண் நீதியரசர் யாருன்னு கேட்டா வந்து செல்வி பாத்திமா டிவி. சார் இவங்க தான் வந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதியரசர். சார் உச்ச நீதிமன்றத்தில் வந்து நீண்ட காலமா இருக்கிற நீதியரசர் யாருன்னு கேட்டா வந்து தற்போது உள்ள நீதியரசரோட தந்தை திரு நீதியரசர் விஷ்ணு சந்திரசூட். சார் இவர் தான் வந்து நீண்ட காலமா இந்திய உச்ச நீதிமன்றத்தோட நீதியரசராக இருந்திருக்காரு சார். சார் இவரெல்லாம் வந்து நம்மளோட நீதியரசர்கள். சார் இதை பத்தியான முழு தகவல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு, தெரிஞ்சுக்கணும். சார் அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தோட நீதியரசராக ஆகணும்னா எனக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் சார் பத்தி பார்க்கலாம் சார். உச்ச நீதிமன்ற நீதியரசர்களுக்கான தகுதிகள் சார் முதல்ல வந்து இந்திய குடிமகனா இருக்கணும் சார். முதல்ல வந்து இந்திய குடிமகனா இருக்கணும் சார். ரெண்டாவது வந்து ஏதாவது வந்து ஒரு உயர் நீதிமன்றத்துல வந்து 10 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞர் இருக்கலாம். 10 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞர்களா இருக்கலாம். அல்லது உயர் நீதிமன்றத்தில் வந்து 5 ஆண்டுகள் வந்து நீதி அரசராக இருந்திருக்கணும் சார். 10 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞர் இருக்கணும். அல்லது வந்து 5 ஆண்டுகள் வந்து நீதி அரசராக இருக்கணும் சார். அல்லது நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவரோட பார்வையில சிறந்த சட்ட வல்லுநராக இருக்கணும் சார். சிறந்த சட்ட வல்லுநராக இருக்கணும் சார். இந்த மாதிரியான தகுதிகள்லாம் வந்து இதுதான் வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதியரசராக ஆகலாம் சார். நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் சார். இப்போ நான் வந்து ஒரு நீதியரசர் இருக்கணும், எனக்கு ஓய்வு பெறக்கூடிய வயது சார் வயது வரமும் இருக்கு சார். 65 வயது நிரம்பிய வந்து ஒரு நீதியரசர் வந்து உச்ச நீதிமன்ற நீதியரசர் வந்து ஓய்வு பெறார். நம்மளோட உச்ச நீதிமன்றத்தை வந்து இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்ன சொல்றாங்க? இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வந்து துவங்கப்பட்ட போது வந்து ஒரு தலைமை நீதிபதி, இதர நீதிபதி 7 மொத்தமா வந்து
8 நீதிபதிகளோட நம்ம இந்திய உச்ச நீதிமன்றம் 1980ஆம் ஆண்டு துவங்கப்படுது சார். ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளோட இந்திய உச்ச நீதிமன்றத்தை ஆரம்பிச்சாங்க சார். தற்போது எத்தனை நீதியரசர்கள் இருக்காங்கன்னா வந்து சார் ஒரு தலைமை நீதிபதி, இதர நீதிபதிகள் 36 பேர் சேர்த்து மொத்தமாக வந்து நம்மளுடைய தற்போது இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து 37 தலைமை நீதியரசர்கள் இருக்காங்க சார். ஒரு தலைமை நீதியரசர், இதர நீதியரசர்கள் சேர்த்து 37 பேர் இருக்காங்க சார். இந்த நீதியரசரோட எண்ணிக்கை வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேவைக்கேற்ப வந்து அப்பப்போ மாற்றம் பண்ணிருப்பாங்க சார். அது கொலிஜியத்தோட பரிந்துரையின் பேர் வந்து நமக்கு தேவைப்படுறப்ப நீதியரசர்கள் வந்து நியமிச்சுக்குவாங்க, தேவையில்லப்போ வேற நீதிமன்றத்துக்கு மாற்றுவோம் சார். நம்மளுடைய இந்திய உச்ச நீதிமன்றத்தை வந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தோட விதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக வந்து 1966ஆம் ஆண்டு வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 145 கீழ் ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது சார். இந்த சட்டம் வந்து உச்ச நீதிமன்றத்தோட விதிகளை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக வந்து ஏற்படுத்தப்பட்டது சார். நம்முடைய சட்டப்பிரிவு 124 வந்து நம்ம உச்ச நீதிமன்றத்தை அமைப்பதற்கான வந்து வழிவகை செய்கிறது. சட்டப்பிரிவு வந்து 124 இருந்து 147 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து சட்டப்பிரிவு 124 முதல் 147 வரை சட்டப்பிரிவுகள் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கான அமைப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதனுடைய அதிகார வரம்பனை பற்றி நமக்கு வந்து குறிப்பிடு சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தோட சில சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து உயர் நீதிமன்றத்தோட இருக்கின்ற நீதியரசர்களை வந்து ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்தில் வந்து மாற்ற முடியும். நீதியரசர்களை வந்து மாற்றும் அதிகாரம் வந்து நம்மளோட உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. அதே போன்று உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு வழக்கை வந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றக்கூடிய அதிகாரமும் நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதியரசர் இருக்குது. அதே மாதிரி ஒரு வழக்கை வந்து ஒரு நீதிமன்றத்திலிருந்து தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அதிகார வரமும் வந்து நம்மளோட உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு சார். இந்த மாதிரியான வந்து சில விஷயங்களை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கான அதிகாரம் பெற்றுள்ளது சார். சார் நம்மளோட உச்ச நீதிமன்றம் வந்து வழக்குகளை சீக்கிரமா விரிவாக முடிக்கிறதுக்காக சில வகையான நடைமுறைகளை கொண்டு வந்தாங்க சார். அதெல்லாம் பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோக் அதாலத், அதாவது மக்கள் நீதிமன்றம் சொல்லுவாங்க. மக்கள் நீதிமன்றம் சார். இது வந்து எப்போ நம்ம உச்ச நீதிமன்றத்தை அமல்படுத்தினா வந்து 1982ஆம் ஆண்டு வந்து முதலாக வந்து குஜராத் மாநிலம் வந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜீனாகத் என்ற ஒரு மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து முதலாக மக்கள் நீதிமன்றத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. அதுக்கடுத்து வழக்குகளோட எண்ணிக்கை வந்து விரைவாக முடிக்கிறதுக்காக வந்து விரைவு நீதிமன்றங்கள் விரைவு நீதிமன்றங்கள் என்ற பெயரை வந்து ஒரு நீதிமன்றத்தை வந்து 2000ஆம் ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க சார். வந்து இ நீதிமன்றங்கள் தன்னோட வழக்கை வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காக இ நீதிமன்றங்கள் என்ற அமைப்பு என்ற ஒரு நீதிமன்றத்தை வந்து 2005ஆம் ஆண்டு வந்து நம்மளோட உச்ச நீதிமன்றம் வந்து ஏற்படுத்தினாங்க சார். உச்ச நீதிமன்றம் வந்து தேசிய சட்ட சேவைகள் தேசிய சட்ட சேவைகள் வந்து என்ற ஒரு அமைப்பு வந்து 1987ஆம் ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க சார். நம்ம வந்து எதுக்காக இதை வந்து அறிமுகப்படுத்துறாங்கன்னா வந்து கிராமத்தில் இருக்கிற மற்றும் பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் வந்து சட்ட சேவை வந்து சேர்ந்ததுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க சார். மற்றும் அதுவும் இல்லாமல் பொதுநல வழக்கு என்ற ஒரு
ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தார். எதுக்காகனா வந்து நம்ம வந்து அடிப்படை உரிமைகள், சாலை பாதுகாப்பு, சாலையில் வந்து இருக்கிற விபத்துகள், இது போன்ற மக்கள் தனிநபர் ஒருத்தர் வந்து பாதிப்பு ஏற்படும்போது நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம வந்து தனிநபர் வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். அதுக்காக நமக்கு வந்து பொதுநல வழக்கு என்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துவாங்க. உச்ச நீதிமன்றத்தோட அதிகார வரம்புகள். உச்ச நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து 5 வகையான வந்து நீதி பேராணைகள் வந்து வெளியிடுறாங்க. நம்ம நீதி பேராணை வந்து 5 வகையில் இருக்கிறாங்க. நீதி பேராணை வெளியிடுறத பத்தி குரூப் சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 32 கீழே தான் வந்து நமக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து நீதி பேராணை வெளியிடுறாங்க சார். நம்முடைய மேதகு முன்னாள் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர் சொல்லியிருக்காங்க, சட்டப்பிரிவு 32 வந்து இந்திய அரசியலமைப்பின் எதையும் ஆன்மாவமாக கருதப்படுகிறது என்ற வாசகம் சொல்லியிருப்பாங்க சார். இது வந்து நமக்கு லாஸ்ட் இயர் அந்த போலீஸ் எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது நமக்கு வர இருக்கின்ற கோர்ட் எக்ஸாமும் சட்டப்பிரிவு 32 பற்றி கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சார். 32 படி நமக்கு வந்து உச்ச நீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணை வந்து மேற்கொள்றாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தனக்கே உரிய நீதி பேராணை. அதாவது வந்து எந்த ஒரு வழக்கும் டைரக்டா உச்ச நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய வழக்குகள் வந்து தனக்கே நீதி வரைன்னு சொல்றாங்க. நம்ம எடுத்துக்காட்டு சொல்லணும் வந்து இரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை வந்து நம்ம டைரக்டா வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வந்து பிரச்சனை நடக்கும்போது நம்ம டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். இது மாதிரியான வழக்குகள்லாம் வந்து டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு வருவதனால அது வந்து வழக்கு வந்து தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்றோம் சார். அடுத்து வந்து மேல்முறையீட்டு நீதி வரை. மேல்முறையீட்டு நீதி வரையறை. அதாவது நம்ம உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரிச்சு அங்க நமக்கு சாதகமா ஒரு வழக்கு முடியணும்னா அதுல சட்ட விளக்கம் மேலும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் சார். அப்படி உச்ச நீதிமன்றத்தை நம்ம அணுகணும்னா உயர் நீதிமன்றத்தால் நமக்கு வந்து சட்ட விளக்கம் தேவை இந்த வாதிகள் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வரணும் சார். அந்த சான்றிதழ் நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம மேல்முறையீட்டுக்கு வர முடியும் சார். சார் உச்ச நீதிமன்றம் வந்து அது 3வது வந்து ஆலோசனை நீதி வரை. சார் ஆலோசனை நீதி வரை வந்து நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் வந்து சட்டத்தில் வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் வந்து நம்மளோட குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து சட்ட விளக்கம் கேட்கலாம் சார். அதை பற்றி குறிப்பிடுறது தான் வந்து ஆலோசனை நீதி வரையறை. அடுத்து ஆவண நீதி வரையறை. சார் நம்முடைய வாக்குகளோட ஆவணங்களை வந்து பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பு தான் வந்து ஆவண நீதி வரையறை என்ற அமைப்பு சொல்றாங்க. அடுத்து வந்து கீழ் நீதி வரையறை. இது வந்து என்னுடைய உச்ச நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து நியமிக்கிறது, வழக்குகளை வந்து கண்காணிக்கிறது, இது போன்ற வந்து வழக்குகளை சேர்த்து வந்து கீழ் நீதி வரை என்ற அமைப்பு வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த 5 முக்கியமான இதில் வந்து நமக்கு நம்ம வருகின்ற கோர்ட் எக்ஸாம் வந்து கூற்றுக்கேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பயிற்சி மையத்தில் வந்து இலவசமாக டெஸ்ட் பேட்ச் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாம் இருக்கிற மாதிரியே நம்ம இலவசமாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். அதாவது முற்றிலும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம், மெட்டீரியல்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். விருப்பங்கிறவங்க நம்மளோட பயிற்சி மையத்தை அன்றைக்கி வந்து இலவசமாக மெட்டீரியல் வாங்கிக்கலாம் சார். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது படிக்கிற சம்பந்தமாக சந்தேகம் இருந்தால் என்னோட பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகம் தீர்க்கலாம் சார். நன்றி, வணக்கம்.